படிப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும், ஹார்ட் ஒர்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். இதுல என்ன பண்ணோம்னா வெற்றி நிச்சயம். ஆக்சுவலி ஒரு எறும்பை பாருங்கள், see an ant. ஒரு எறும்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உணவை தேடுவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. எந்த இடத்திலிருந்து அது போச்சோ அந்த இடத்திற்கே திருப்பி வருவதற்கான ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்கிறது. ஐந்தறிவு படைத்த விலங்கு அதற்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது என்று சொன்னால், ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நமக்கு, இளைஞர்களாகிய நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? 10th +1 +2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்? மனுஷனுக்கும் விலங்குக்கும் ரெண்டே வித்தியாசம் தான், ஒரே ஒரு வித்தியாசம் தான். மனுஷனும் பிறக்கிறான் இறக்கிறான், விலங்கும் பிறக்கிறது இறக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், இறந்த பிறகு கூட வாழ்கிறவன் மனிதன். எப்படி வாழ்கிறான்? தான் பிறக்கும் பொழுதும் தான் இறக்கும் பொழுதும் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறதே, during that period that person is able to help others to flourish. தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் பிறருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக எந்த மனிதன் துடிக்கிறானோ, எந்த மனிதன் துணிகிறானோ, அந்த மனிதன் மட்டுமே இறந்த பிறகு கூட வாழ்கின்றான். அப்படி என்று சொன்னால், இளைஞர்கள்லாம் ஏதோ நம்ம செல்போன்ல உட்கார்ந்துட்டோம், டிவியில உட்கார்ந்துட்டோம் என்பது வாழ்க்கை அல்ல. பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். ஆனால் பொழுதுபோக்கே வாழ்க்கையை எழுதக்கூடாது. டெய்லி நம்ம எல்லாம் பேப்பர் படிக்கிறோமா? எத்தனை பேருக்கு மதுராந்தகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு எலெக்ஷன் வருது, நம்ம அதுல போய் ஓட்டு போடணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? டெய்லி பேப்பர் படிக்கணும். ஒரு ரஜினி படமோ கமல் படமோ வந்தால் எவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றோம். ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு 10 மெனுல ஆனியன் தோசையா, மசாலா தோசையா, மஷ்ரூம் தோசையா, பன்னீர் தோசையா செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம். ஒரு கடைக்கு போனா ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்றதுக்கு, ஒரு சாரியை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம். வாழ்க்கையை செலக்ட் செய்யும் பொழுது மட்டும், வாழ்க்கையில நம்மளுடைய லட்சியத்தை செலக்ட் செய்யும் போது மட்டும் ஏன் இந்த தயக்கம்? நம்ம சீரியஸா பிளான் பண்ணி, என்ன எனக்கு முடியும், என்னோட ஸ்ட்ரெங்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன அறிஞ்சுக்கிட்டு, விவேகானந்தர் சொன்ன மாதிரி என்னோட ஸ்ட்ரெங்தன் பண்ணி வீக்னஸ் வீக்கன் பண்ணி நான் யோசிச்சேன்னா, என்கிட்ட இருக்கிறது சாதனைக்கு பணம் தேவையில்லை, சாதனைக்கு அடையாளம் தேவையில்லை, சாதனைக்கு அதிகாரம் தேவையில்லை. ஷேக்ஸ்பியர் அதனால் தான் சொன்னார், it is not in the destiny, it is not in the stars to fix up your destiny. நட்சத்திரங்களிடம் உன்னுடைய விதி இல்லை, உன்னுடைய விதியை எழுதும் ஆற்றல் உன்னிடம் மட்டும்தானே இருக்கிறது. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனே, இளம் பெண்ணே, உன்னுடைய விதியை எழுதுகின்ற ஆற்றல் உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. நீ கரெக்டா பிளான் பண்ணினா, நீ கரெக்டா முயற்சியோட இருந்தீனா, ஆல்கெமிஸ்ட் என்ற நூலிலே ஒரு அறிஞன் சொல்லுகிறார், உலகமே உனக்கு உதவி செய்யும். நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் அலாட்மெண்ட்காக வெயிட் பண்ணிக்கும் போது சில சிரமங்கள் இருந்தது. அப்போ எனக்கு லோகராஜ் சார் வீடை தேடி வந்தது மட்டும் அவர் சொல்லி, ரொம்ப சிம்பிளா அவர் எனக்கு உதவி செஞ்சதை மட்டும் அவர் சொல்லாம போயிட்டாரு. பட் ஆனா அவர் என்ன மிகப்பெரிய இடங்களுக்கு அழைத்து சென்று எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத மனிதர் அவரு. மேடம் அவங்க ஃபேமிலி. சோ அப்படிப்பட்ட மனிதர் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. நீ உழைக்க தயார் என்றால், நீ முயற்சி செய்ய தயார் என்றால், நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ சிற்பியாக இருந்து செதுக்க தயார் என்றால், இந்த ஒட்டுமொத்த உலகமும் உன்னை ஜெயிக்க வைக்க தானாக உன்னை தேடி புறப்பட்டு வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அதனால இன்னைக்கு ஏதோ பேச்சு கேட்டோம், இன்னைக்கு ஃபுல்லா நான் பெருசா ஆக போறேன், நான் IFS ஆக போறேன், IPS ஆக போறேன் அப்படி என்று இன்றைக்கு மாற்றம் சொல்வது அல்ல. பேப்பர் படிக்கிறது செகண்ட். நம்ம காலேஜ்ல போய் காலேஜ் புக்ஸ் படிக்கிறது ஒரு புறம். கண்டதும் படிப்பவன் பண்டிதன் ஆவான். நூல்கள் படிக்கணும். வெள்ளத்தால் அழியாது, தழலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தால் முடியாது, கொடுக்க குறையாது. எது கல்வி. அதனால அந்த கல்வியை என்னைக்குமே கற்பதை நிறுத்திக் கொள்ளாமல், you should read newspapers. Number 1, my dear youth, you should read newspapers. Number 2, you should read books. இன்னைக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. You should read books. Third, நீங்க பேப்பர் படிச்சு என்ன நாட்டில் நடக்குதுன்னு தெரியணும். நீங்க கண்டிப்பா ஓட் பண்ணணும் இந்த வர எலெக்ஷன்ல. ஏன்னா ஓட்டு அளிப்பது என்பது ஜனநாயக கடமை.
அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும், இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு பிலாங்கிங்னஸ் வரும். யாரோ ஏதோ கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி அல்ல. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேக வேகமா தசுபுசுன்னு பேசுறது இல்லை. எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும், நீ ஹிந்தில பேசு, இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசு, தெலுங்குல பேசு, பிரெஞ்சுல பேசு, எந்த மொழியில பேசினாலும் பேசுவதை தெளிவாக சரியாக புரிகின்ற விதத்தில் நீ பேசினால் இன்னைக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து லைஃப்ல நம்ம என்ன மோட்டோ வச்சிருப்போம் அப்படிங்கிற டெய்லி ஸ்ட்ரெங்தன் பண்ணி, எதுவுமே இந்த கர்ச்சீஃப் வந்து நான் இங்க இப்படி போட்டேன்னா கீழே விழுந்துரும். எதனால? இந்த கர்ச்சீஃப் நான் இப்படி போட்டேன்னா கீழே விழுந்துரும். எதனால? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதே கர்ச்சீஃபை நான் வானத்தில் போட்டேன் என்று சொன்னால் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. இந்த கர்ச்சீஃப் அப்படியே மிதந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நாம கூட நம்மள வந்து யார் என்ன வேணாலும் சொல்லிடலாம், நான் துவண்டு போயிடுவேன். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நான் துவண்டு போயிடுவேன். என் பேரண்ட்ஸ் வந்து அம்பானி இல்ல, டாடா இல்ல, நான் அமெரிக்கால பிறந்திருக்கலாம், இப்படி எல்லாம் நினைப்பதை விட்டு விட்டு நீ வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு, வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் 10 உன் மூலதனம். உன்னோட 10 விரல் தான் உனக்கு மூலதனம். அந்த 10 விரலை வைத்துக் கொண்டு நீ சம்பாதிப்பதற்கு, நீ பிறரை சம்பாதிக்க வைப்பதற்கு, சரித்திரம் நீ படைப்பதற்கு, பிறரை சரித்திரம் நீ படைக்க வைப்பதற்கு எப்பொழுது புறப்படுகிறாயோ அன்னைக்கு வந்து நீங்க தரையில விழுற கர்ச்சீஃப் மாதிரி இல்ல, ஆகாசத்துல போட்ட கர்ச்சீஃப் எப்படி மிதக்குமோ அதே போல நீ இருக்க வேண்டும். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய அட்வைஸ் சொல்ல மாட்டேன், என்னுடைய ஒரு அன்பு வார்த்தைகள் வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் 59 வயசு, அந்த மனிதனுக்கு பொழுதுபோக்கு என்றால் என்னவென்று தெரியாது. அந்த மனிதனுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆபீஸ்ல எல்லாரும் வாரத்திலே எங்கேயாவது பாண்டிச்சேரிக்கோ பிற இடங்களுக்கோ செல்லும் பொழுது அந்த மனிதன் போக மாட்டார். அந்த மனிதனுக்கு தெரிந்த ஒரே வார்த்தை பெனோசெஃபின் எண்ணல். என்னுடைய தந்தை 24 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி செப்பனிடுவது என்று யோசித்து யோசித்து செப்பனிட்ட மாமனிதர் என்னுடைய ஹீரோ. அதே போல் என்னுடைய தாய் 10 மணி நேரம் படிப்பாள். 10 மணி நேரம் படித்தால் 10 மணி நேரம் அவங்க படிக்கிறது உங்களுக்கு என்ன தெரியாது, ஏன்னா அவங்க படிச்சு 10th ஸ்டாண்டர்ட். ஆனா எனக்காக அமர்ந்து கொண்டு ஐஏஎஸ் புக்ஸ் எல்லாம் வந்து 10 மணி நேரம் என்ன என்ன அதுல சொல்லி இருக்குன்னு புரியாம அவங்க பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அது மிகப்பெரிய கடினமான விஷயம். சீரியல் தெரியாது, செல்போன் தெரியாது, புறம் பேசுவது தெரியாது, எதுவும் தெரியாது. அவளுக்கு தெரிந்த ஒரே மொழி, அவளுக்கு புரிந்த ஒரே மொழி பெனோசெஃபின். அதனால தான் எனக்காக படிச்சாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்னுடைய மாபெரும் சப்போர்ட். எல்லாருமே இப்போ எங்க நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசினாலும் அவருக்கு தான் கால் பண்றாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய சப்போர்ட்டா இருக்காரு. சோ எல்லா இடத்திலுமே நீ முயற்சி செய்ய தயாரானால் ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க இருக்க பேரண்ட்ஸ், உங்க குழந்தைகளே, நீங்க மட்டும் டிவி போட்டுட்டு அவனை நல்லா படின்னு சொன்னா அவன் படிக்க மாட்டான். நீங்க மட்டும் தீய பழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டு நீ தீய பழக்கங்களில் ஈடுபடாதே என்று சொன்னால் உன் குழந்தை கேட்க போவதில்லை. அதனால் இந்த பழக்கங்களை எல்லாம் விட்டு நம்முடைய குழந்தை மேம்படுவதை விட என்னங்க ஒரு மனுஷனுக்கு வேணும்? மாபெரும் சபைகளில் வீடடைந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அப்படி ஒரு குழந்தையை பார்க்கின்ற பேர் பெற்ற தாய் தந்தைக்குடைய பேர் எப்படிப்பட்டது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்றால், வெள்ளத்தனையது மலர் வீட்ட மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு தண்ணியில வந்து எவ்வளவு தூரம் செடி வந்து வளர்ந்திருக்குங்கிறது தண்ணியை பொறுத்து இருக்கு. அதே போல நான் என்று சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் இருக்கிறதோ, உங்களுக்கு எவ்வளவு உன் குழந்தையை சாதிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, உங்களுக்கு எவ்வளவு என் குழந்தையை சாதிக்க வைக்க வேண்டும் என்ற எத்தனைப்பு இருக்கிறதோ, அந்த அளவிற்கு தான் நம்மளுடைய குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். இப்ப வந்து சாதனைனா யாரும் ஐன்ஸ்டீன் பண்ணதுங்க, கல்பனா சாவ்லா பண்ணதுங்க, நமக்கெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களாலையும் சாதிக்க முடியும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டு வந்தால் பெரிய இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு இங்க படிக்கிற 10th +1 +2 முடிச்சுட்டு போய் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. டிகிரி முடிச்சோடனே நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம், பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதலாம், நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாம், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எழுதலாம். பல்வேறு சர்வீஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
எத்தனையோ இளைஞர்கள் பங்கு பெறாங்க. நீங்களும் தகுந்த தயாரிப்பும் முயற்சியும் இருந்தால் டெஃபினட்டா பண்ணலாம். பேரண்ட்ஸ் உங்களுடைய பசங்களை ஊக்குவீங்க. இங்க இருக்க எல்கேஜி யூகேஜி இந்த யூகேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே வெறும் கார்ட்டூன் படங்களுக்கு மட்டும் உங்களுடைய குழந்தைகளை இரையாக்காமல், வெறும் நமக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக வெறும் சிரிப்பொலிக்கு மட்டும் போட்டு விட்டு அவங்களை இரையாக்காமல், செல்போன்ல ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு மட்டும் அவங்களை இரையாக்கி விட்டு நாம் மட்டும் வேற ஏதோ செய்து கொண்டிருக்காமல், try hard to lift the lives of your children from this stage itself. யூகேஜில இருந்து உங்க பசங்களை வந்து நல்ல பேச்சு போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து தன்னம்பிக்கை கொடுங்க. தன்னம்பிக்கை, நன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இந்த மும்மணிகளையும் வைத்துக் கொண்டால் டெஃபினட்டா எல்கேஜி யூகேஜி இருந்தாலும் உங்க பசங்க +2 இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சிறந்த இடத்தை அடைவார்கள். சோ நான் வந்து லிட்டில் ஃபிளாக் கான்வென்ட்ல படிச்சு 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் இந்த மாதிரி வந்து 10th-லயும் 12th-லயும் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ் வாங்குற பார்வையற்ற மாணவர்களுக்கு என்ன செய்ய போறீங்க நான் கேட்டேன். அன்னைக்கு எனக்கு யாருமே எனக்கு தெரியாது. நான் தான் சொந்த முயற்சியில போனேன். அதனால் பிறகு ஒரு சிறப்பாணை, அரசாணை. அது பொறுத்த வரைக்கும் 10th-லயும் 12th-லயும் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ் வாங்குற பார்வையற்ற மாணவர்களை வந்து கவர்மெண்ட் ஆனர் பண்ணிட்டு வராங்க. சோ அதுக்கப்புறம் +2ல உலக இளம் தலைவர்கள் மாநாட்டுக்கு போனேன். அப்புறம் இங்க இப்போ காலேஜ்ல வந்து செல்லாமரிஸ்ல படிச்சுக்கிட்டே அப்புறம் லாயலால படிச்சுக்கிட்டே என்னுடைய கனவை நான் வந்து தொடர்ந்தேன். அதாவது வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், எத்தனை சேஞ்சஸ் வந்தாலும், எத்தனை சோகங்கள் வந்தாலும் நீ ரொம்ப உனக்கு முக்கியம். நீ உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய பர்மிஷன் இல்லாம, நம்மளோட பர்மிஷன் இல்லாம ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா? நீங்க வந்து ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா காலிங் பெல் அடிக்கிறாரா இல்லையா? அதே போன்று எந்த சோகத்திற்கும், எந்த துன்பத்திற்கும், எந்த வலிக்கும், எந்த வேதனைக்கும் உன்னுடைய அனுமதி இன்றி உன்னுடைய உள்ளத்தில் வருவதற்கு அதிகாரம் கிடையாது, கிடையாது, கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி நீங்களும் நாளைக்கு இந்த ஸ்கூலோட சீஃப் கெஸ்டா கண்டிப்பா வருவீங்க. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இங்க இருக்கிற இளைஞர்களை நான் வந்து I request you to stand up to take a pledge with me. 10th +1 +2 பசங்களை எழுந்து நின்று என்னோட pledge எடுத்துக்கோங்க. Please repeat after me. Please tell your names. 10th, 11th and 12th standard students, all the students. Please tell your names. Realize that I am very important. I also know that I can enrich my life. At the same time, I know that I can help others to enrich their lives. I love this country and I want to make my school and my parents proud. I will identify my strengths and try to strengthen them to achieve the ladder of success. I will make my country proud by being better citizens. While I thank my school for this opportunity and my parents for bringing me into this world, I assure them that I will be a person who will be transforming the world around me. I will realize and I will try to divide and understand what are the important things and what are less important things in my life. I will have a goal, a reachable goal. I will try to realize the goal. As Shakespeare said, it is not in the stars to write the destiny. It is me, and I am the owner of my life, and I will write my destiny. Thank you. All the best. Jai Hind.